அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக். இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்று தொடரிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சகோதரிகள், தாய்மார்கள், மாணவ கண்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்றை தெரிவதின் மூலமாக நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றி ஜன்னத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. மாநபியினுடைய ஷஃபாஅத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று தொடரிலே அவர்களுடைய திருமணம், குழந்தைகளை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மக்கா வாழ்க்கையின் சில பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிந்து குடும்பத்தினரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமார் 35 வயதாகின்ற அந்த நேரத்தில் கஅபாவை புதுப்பிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. கஅபத்துல்லா ஷரீஃப் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல் முகடு இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கஅபத்துல்லா ஷரீஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நுபுவத்து கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காபாவுடைய அந்த கட்டடம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் அதன் மீது கொண்டிருந்த அந்த ஒரு மரியாதை, காபாவின் மீது வைத்திருந்த அந்த அன்பு, அதை புதுப்பிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அதனால் ஹலாலான தூய்மையான வருமானத்தை கொண்டு தான் அதை செப்பனிடணும். வட்டி, விபச்சாரம், திருட்டு போன்ற பொருட்களின் மூலமாக அதை செப்பனிடக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. பழைய கட்டடத்தை இடிக்கணும். இடித்தா தான் என்ன செய்ய முடியும்? புதுசாக கட்டடம் கட்ட முடியும். ஆனால் கஅபாவை யார் இடிக்கிறது? கஅபாவை எப்படி இடிக்கிறது? சிதிலடைஞ்சு கிடக்குது, எப்படி இடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ்வே, நான் நன்மையை நாடித்தான் இதை நான் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலீத் இப்னு முகீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடப்பாறையை எடுத்து ருக்குனே யமான்னு சொல்லக்கூடிய அந்த மூலையிலிருந்து ருக்குனே ஷாம் அப்படிங்கிற அந்த பகுதி வரைக்கும் இடிக்கிறார். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. இதை பார்த்த குறைஷிகள் பயமற்று, அப்போ நமக்கு எது ஏற்படாது, நல்லதுக்கு தான் செய்கிறோன்னு சொல்லி அவரோட சேர்ந்து இடிக்கிறாங்க. கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைத்திருந்த அந்த அஸ்திவாரம் தென்படுது. பிறகு கஅபாவை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு கூட்டத்தோறும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு பகுதியை கட்டுறாங்க. இப்படி கட்டிக்கிட்டு வரையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது. இதை எப்படி எடுத்து வைக்கிறது? இதை யார் எடுத்து வைக்கிறது? அது ஒரு முக்கியமான பணி, சொர்க்கத்து கல். இதை எப்படி வைக்கிறதுங்கிற பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட இதை விட்டோன்னு சொன்னால் இந்த பிரச்சனை போராயிரும் போல் அந்த அளவுக்கு பெருசாயிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒருத்தரை நாம் நடுவராக்கிடுவோம். இந்த காபாவுக்கு முதலாக நாளைக்கு காலையில் யார் வர்றாங்களோ அவர் தான் நடுவர். அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதை நாம் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. இப்போ
இப்போ முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அங்கே நுழையிறாங்க. இதை பார்த்த அந்த மக்கள், முஹம்மது வந்துட்டார், இவர் நல்லவர், அல்லமீன், சாதிக்கு, நம்பிக்கையாளர், எனவே இவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரிப்பை விரிக்கிறாங்க, அதை கல்லை தூக்கி அதில் வைக்க சொல்கிறாங்க. கோத்திரத்தாரியினுடைய அந்த தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த விரிப்புடைய ஓரத்தை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எல்லா தலைவர்களும் சேர்ந்து அந்த விரிப்பை தூக்குறாங்க. இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து தன் கரத்தாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காபத்துல்லாவில் வைக்கிறாங்க. இதை எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ குறைஷிகள்கிட்ட ஹலாலான தூய்மையான செல்வம் குறைஞ்சி தான் இருந்துச்சு. அதனால தான் காபாவில் ஒரு பகுதி இப்படி வட்ட வடிவமாக இருக்கும், அதை காபாவோடு இணைச்சி கட்டாமல் விட்டுருவாங்க. பிற்காலத்தில் தான் அந்த பகுதியை அது மாதிரி வளைவாக கட்டிடுவாங்க. அவங்க சதுர அமைப்பில் அன்றைய காலத்தில் உருவாக்கிட்டாங்க. இப்போ காபாவினுடைய அமைப்பு 15 முழம் உயர்த்தி 6 தூண்களை உள்ளே வச்சு அதற்கு முகடும் போட்டுட்டாங்க. இப்படியே தான் காபாவுடைய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. சில சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அதில் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நுபுவத்துக்கு முன்னாடி எல்லா மக்கள்கிட்டையுமே அன்பாக பழகிறவங்க, நல்ல பண்புகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நல்ல சிந்தனை, பார்வை, நுண்ணறிவு எல்லாமே நபி அவர்களுக்கு இருந்துச்சு. மௌனமாக ஆழ்ந்து சிந்திச்சு உண்மையாக அறிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப முதிர்ச்சியான அறிவாற்றல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கலை, உம்மி நபி. படிக்கலைனாலும் படித்தவர்களை விட அதிகமான நுட்பமான அறிவு உள்ளவர்கள். படித்தவர்களால் கூட அது மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்க முடியாது. ரொம்ப ராஜதந்திரமான நடைமுறைகளில் மக்களினுடைய உள்ளத்தை விலைக்கு வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மக்களினுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது அருந்தியதே கிடையாது. சிலைகளுக்கு பலியிட்டு பூஜிக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்டதே கிடையாது. அது மாதிரியான விழாக்களில் கலந்துக்கிட்டதும் இல்லை. சிலைகளை முற்றிலும் வெறுத்தாங்க. லாத்து உஸ்ஸாங்கிற அந்த சிலைகளின் மீது சத்தியம் செய்கிறத சகிச்சுக்கவே மாட்டாங்க. அப்படி தூய்மையானவங்களாக இருந்தாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் மதுவில் மயங்கி கிடந்த காலகட்டம். இன்றைக்கி எப்படி மது ரொம்ப சோசியல் ஆகிருச்சோ, மதுங்கிறது ஒரு முக்கிய பானம் ஆகிருச்சோ, இதைவிட பன்மடங்கு அரபுகள் மது குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. மது பேரல்களாக வீட்டில் வச்சுருப்பாங்க. மது குடிக்கிறதையும் மது பேரல் வச்சுருக்கிறதையும் கௌரவமாக கருதினாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மதுவே அருந்தாதவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உலகத்தினுடைய இன்பங்களில் ஆசை தோன்றினாலும் அதை தவிர்த்துக்கிடுவாங்க. இது அறியாமை கால பழக்கம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இது மாதிரியான விஷயங்களையும் அல்லாஹ் அவங்களுக்கு தடுத்து வச்சுட்டான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இருந்துச்சு. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட சொல்லுவாங்க, காபாவை புதுப்பிக்கிற பணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்பாஸும் கல்லை எடுத்து கொடுக்கும் பணியை செஞ்சாங்க. அப்போ அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்கள் கீழாடையை கலட்டி புஜத்தில் வச்சுக்கங்க, அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கல் உங்களை அழுத்தாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆடையை கலற்றி புஜத்தில் வச்ச உடனே கண்கள் சொருகி அப்படியே மயக்கமாயிடுறாங்க. பிறகு தெளிவடைஞ்சு என் கீழாடை எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, ஆடையை உடுத்தி விட்டாங்க. அதற்கு பின்பு அவர் நபி அவர்களுடைய மறைவிடத்தை யாருமே பார்த்தது கிடையாது. இந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவர்களா, வாழ்க்கையில் மானத்தை பாதுகாத்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி பசங்கள்கிட்ட கூட டவுசர் போடாதீங்கப்பா, ஃபர்லுக்கு மாற்றமானது, 7 வயசுக்கு மேலே போயிட்டால் டவுசர் அணியக்கூடாது, ஏன் முட்டுக்கால் தெரியுது. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்களுக்கே என்ன செய்கிறாங்க, இந்த பெருமுடாஸுங்கிற பேரில் டவுசரை போட்டு விட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ நபியினுடைய வாழ்வு ரொம்ப தூய்மையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இனிமையான குணம் கொண்ட உயர் பண்புள்ளவங்களாக இருந்தாங்க. வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவங்களாக இருந்தாங்க. அமானிதத்தை பேணுபவர்களாக இருந்தாங்க.
அதனால தான் அவங்கள மக்கள் எல்லாம் அல் அமீன் அஸ்வாதிக் அப்படின்னு அழைச்சாங்க. பிறருடைய சிரமங்களை தங்களுடைய சிரமங்களாக்கிடுவாங்க. இல்லாதவர்களுக்கு உதவுவாங்க, யாருக்காவது உதவி தேவைன்னா முன்னின்று செய்வாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணியாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான தனிமையை தேடுறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு சிந்தனையை உள்ளத்தில் போட்டுட்டான். நபி அவர்களை முன்னாடி இருந்தே தயார்படுத்துகிறான். ஆரம்பத்திலேயே சிலையை வெறுக்கிறாங்க. இப்படி அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விதமான ஒரு தனிமையை போட்டதுனால ரமலானுடைய காலங்களில் நுபுவத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 100 மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் சவுரு குகையில் போய் என்ன செஞ்சுருவாங்க, ஹீரா குகையில் போய் தங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரொட்டியையும் மாவையும் எடுத்துக்கிட்டு தண்ணியும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் தங்கிடுவாங்க. ரமலான் காலங்களில் தனிமையில் இருப்பாங்க. இறைவனை தியானித்துக்கிட்டே இருப்பாங்க, இறைவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அறியாமை காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் சில சிந்தனைகளை போடுவான், அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் சில யோசனைகளை போடுவான். அதன் பிரகாரம் அல்லாஹுவை அவர்கள் தேடக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. இப்படி போகிறாங்க, தங்கி இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சான். நீண்ட சம்பவங்கள் சுருக்கமாக ஜிப்ரீல் அனுப்பி வச்சு இக்ரா ஓதுங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு தான் படிக்கவே தெரியாதே, நான் உம்மி நபியாக இருக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உம்மியாக இருக்கிறேனே, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி நபியை கட்டி அணைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்த ஒரு 100 நபியினுடைய நெஞ்சத்துக்கு போகுது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அப்படிங்கிற அந்த சூரத்துல் அலக்கில் இருந்து 5 வசனங்கள் அருளப்படுது. அனைத்தையும் படைத்த உங்கள் இறைவனின் பெயரால் என் கட்டளைகள் அடங்கிய இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்க. அவனே மனிதனை கருவிலிருந்து படைத்தான். இன்னும் நீங்கள் ஓதுங்கள், உங்கள் இறைவன் மகா பெரும் கொடையாளன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நிறைவடையுது. இப்போ நுபுவத்து கிடைக்கிது, நபித்துவம் கிடைக்கிது. இந்த மலையில் அவங்க தவம் இருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் இருந்தாங்க. 3ஆவது ஆண்டில் தான் இந்த வகி இறங்குது. வகியினுடைய கடுமை, புதுவிதமாக ஒரு மனிதர் வந்தது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்து. வேகமாக மலையிலேருந்து இறங்கி வர்றாங்க. வந்து ஹதீஜா நாயகிட்ட வந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, ஒரு மனிதர் வந்தார், என்னையை படிக்க சொன்னார், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க. ஹதீஜா நாயகி ஆறுதல் வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் யாருக்கும் எவ்விதமான இடையூறும் செய்கிறதில்ல, நீங்கள் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கறதில்ல, நீங்கள் யாரையும் என்ன செய்ய கஷ்டப்படுத்துறதில்ல, இயலாதவர்களுக்கு உதவுறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹதீஜா நாயகியினுடைய ஒன்று இந்த சித்தப்பா மகனாக இருக்கக்கூடிய நௌஃபல் இப்னு வரக்காவிடம் அழைச்சிட்டு வர்றாங்க. அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார், ரொம்ப முதிர்ச்சியானவர். அவர் அன்றைய காலத்தில் இன்ஜீல் வேதத்தை கரைச்சி குடித்தவராக இருந்தார், கண் தெரியாதவராக இருந்தார், ரொம்ப வயசானவர். அப்போ அதில் ஒரு பண்டிட், அவர் ஒரு அனுபவசாலி. அவர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. உங்கள் சகோதரருடைய மகன் என்னமோ சொல்கிறாரு, அதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதீஜா நாயகி. இப்போ என்னன்னு கேட்குறாங்க. இவர் சந்தேகமே இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த அந்த ஜிப்ரீல் தான் இவர்கிட்டையும் வந்திருக்கிறாரு. இவர் ஒரு இறை தூதர், இவர் ஒரு தீர்க்க தரிசி. இவரை இந்த ஊர் மக்களெல்லாம் ஊரை விட்டு விரட்டேல, இந்த ஊர் மக்களெல்லாம் ஊரை விட்டு விரட்டும் போது நான் உயிருடன் இருக்கணும், நான் இளைஞனாக இருந்தால் இவருக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்னுடைய ஊர் மக்கள், நான் பிறந்த இந்த ஊர் மக்கள் என்னையை விரட்டுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் நேசிக்கக்கூடிய இந்த ஊர் வாசிகள் உங்களை விரட்டுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அந்த வரக்கா இப்னு நௌஃபல் இப்னு வரக்காவும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு பயம், ஏதோ ஒன்று நம்மளுக்கிட்ட வந்துட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்படியே ஓடுது. பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2வது வகி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் படுத்துடுறாங்க. யா ஐயுஹல் முஸம்மில் யா ஐயுஹல் முத்தஸிர் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். தூங்கி கொண்டு போர்வை பொருத்தி கொண்டு இருப்பவரே, பயத்தில் நடுங்கி இருக்கிறாங்க. நீங்கள் படுத்து கிடக்காதீங்க, படுக்கிறதுக்கு இல்லை, நீங்கள்
உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் தூங்கி கொண்டு இருப்பவர் அல்ல, எந்திரிங்க. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர், எந்திரிங்க எந்திரிங்க, நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது, உங்களால் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்த வேண்டியது இருக்குது, நீங்கள் தூங்குபவர் அல்ல, நீங்கள் சோம்பேறி இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்புறான். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுக்கு நுபுவத்து கிடைக்கிது. நுபுவத்தினுடைய வாழ்வு அவர்களுக்கு கிடைத்து நபியாகிடுறாங்க. நபியாகி தீனுடைய விஷயத்தை ரகசியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பெருசாக வெளிப்படுத்தலை. இதை கேட்ட உடனே முதலாக ஹதீஜா நாயகி ஈமான் கொண்டுடுறாங்க. இதை கேட்ட உடனே அவர்களிடம் இருந்த அவர்கள் வளர்ச்சி வந்த அவர்களுடைய தந்தையின் மகன், சிறிய தந்தையின் மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களிடம் இருந்த ஒரு அடிமை இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி உற்ற தோழராக இருந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்படியாக இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம் தனிப்பட்ட முறையில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் முதலாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை தான் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னு குர்ஆன் சொல்லும். முந்தையவர்கள் அவர்கள்தான் முதலானமானவர்கள் என்று அவர்களை பற்றி சொல்லப்படுது. இப்போ அபூபக்கர் சித்திக் நாயகமும் அவங்களுக்கு தெரிந்த அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த சில தோழர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 8 நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த அழைப்பு பணியில் அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைங்க இப்படி இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் மேராஜிற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி சஹாபாக்களும் தொழுது இருக்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ தொழுதுக்கிட்டு இருக்கிற இந்த முறை இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை தான் முதலாக கடமையாக்கப்பட்டுச்சு. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மேராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் தொழுது வந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அவங்க ஒரு முறையில் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு பின்பும் அவங்க ஒரு தொழுகையை தொழுது வந்தாங்க அப்படின்னு அல்லாஹுவை வணங்கி வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தையும் மக்களுக்கு இதயங்களை சுத்தமாக வைக்கிறது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண் முன்னாடி காட்டுறது, இது மாதிரியான உபதேசங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நுபுவத்து கிடச்சி 3 வருஷம் இப்படி அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனி நபர்களுக்கே அழைப்பு விடுறாங்க. குறைஷிகள் மட்டும் அழைப்பு பணியில் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. மக்கால இஸ்லாத்தை பற்றிய சிறு சலசலப்புகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் சிலைகளை அவங்க விமர்சிக்காமல் இருந்ததுனால மக்காவாசிகள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கலை. அப்புறம் தான் அல்லாஹ் சொல்கிறான், வ அந்திரு அஷீரத்தக்கல் அக்ரபீன், நீங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சஃபா மலைக்கு அழைக்கிறாங்க. சஃபா மலைக்கு அழைச்சி சஃபா மலையில் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன், கட்டாயமாக ஏற்றுக்குவோமே, நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கூட்டத்தையும் அழைச்சி வச்சு அங்கே நிப்பாட்டி இருப்பாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, அந்த எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அபூலஹப் மட்டும் இதுக்கு தான் எங்களை நீ கூப்பிட்டையா, நாசமாக போக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு திட்டிடுவான். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸபுங்கிற அந்த வசனத்தை இறக்கி வச்சிருவான். தப்பத் யதா அபீ லஹப், அழியட்டும், அபூ லஹபுடைய 2 கரமும் அழியட்டும், அவனும் நாசமாகட்டும், அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும், அவள் கழுத்தில் சுற்றி அந்த கயிறு சுற்றி இறந்து போயிடுவான்ற அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைப்பான். அதே மாதிரி அழைப்பை அந்த நேரத்தில் ஹஜ்ஜுனுடைய காலம் ஆரம்பமாகுது. அன்றைய மக்கள் ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஹஜ்ஜு காபாக்குள்ளே சிலைகள் இருக்கும், ஆனாலும் அல்லாஹ் இறைவனுங்கிறத ஏற்றிருப்பாங்க. நபிங்கிறத தான் ஏற்றுக்கிறதுக்கு அவங்களால முடியலை. இப்போ ஹஜ்ஜுடைய காலம் வருது. வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. இப்போ இந்த அழைப்பு பணியை அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா நாடுகள்லையும் அது பரவ ஆரம்பிக்குமே. அதனால் இதை தடுக்கணும், இவருடைய இந்த பிரச்சாரத்தை முடக்கணும்
யாருக்கும் தெரியாமல் ஆக்கிடணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொய்யராக்கி அவர் ஒரு சூனியக்காரர்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ரொம்ப முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய முயற்சிகள்லாம் எதுவுமே பலிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பரிகாசித்தாங்க, இழிவுபடுத்தினாங்க, பொய்ப்படுத்தினாங்க, எள்ளி நகையாடினாங்க, நிறைய எப்படியெல்லாம் துன்பம் செய்யணுமோ அப்படியெல்லாம் துன்பம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யலை, சந்தேகங்களை கிளறுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கவிஞருங்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுபவர்கள் அது சரிப்படாதுன்னு சொல்கிறது, இப்படி நிறைய என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லி நபியினுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வும் அவ்வப்போது வசனங்களை இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பகிரங்க அழைப்பு சொல்ல ஆரம்பித்ததை தொடர்ந்து எதிரிகள் மேற்கொண்ட அந்த தடுப்பு முயற்சிகள் எல்லாமே தோல்வியாகிக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபூ தாலிப்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, முறையிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய சகோதரரின் மகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, நம்முடைய முந்தைய தெய்வங்கள்லாம் அவர் என்ன செய்கிறாரு, புறக்கணிக்கிறாரு, அவர் அதை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதனால் அவரை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க, தடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அபூ தாலிப்கிட்ட சொல்கிறாங்க. அபூ தாலிபு குறைஷிகளில் முக்கியமான மனிதராக இருந்தார், வயசானவர், மிக கண்ணியத்திற்குரியவராக இருந்தார். அதனால் அவருடைய சகோதரர் மகன்கிட்ட அவர் சொல்லுவாருன்னு சொல்லி அவர் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவங்க எதுவும் செய்ய முடியலை. அதனால் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அபூ தாலிப்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய சகோதரர் மகனை என்கிட்ட கொடுத்துடணும், எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருத்தரை தர்றோம், அவரு உங்களுக்கு மகன் மாதிரி இருந்து எல்லா வேலையும் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நபியை எங்கள்கிட்ட கொடுத்துட்டா நாங்கள் அவரை கொன்றுவோம், உங்களுக்கு வேலைக்கு ஒரு ஆளை தந்துடுறோன்டுவாங்க. என் மகனை எடுத்துக்கிட்டு என்கிட்டையே வந்து கொன்றுவேன்னு வேறு சொல்கிறீங்களா, இப்படிப்பட்ட இதை மூடர்களாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி திட்டி விட்ருவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு, அபூ தாலிபை வந்து மிரட்டினாங்க. அபூ தாலிபே, நீங்கள் வயசுல முதிர்ந்து போயிடுச்சு, எங்கள்கிட்ட மதிப்பை பெற்றவராக இருக்கிறீங்க, உங்கள் மகனை நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவருடைய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அப்புறம் எங்கள் வழி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அபூ தாலிப்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அபூ தாலிப் ரொம்ப கவலையாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, என் சகோதரரின் மகனே இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனவே நீ என்ன செய்ய, கொஞ்சம் உன்னுடைய விஷயத்தில் யோசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்தனனை கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த உறுதியை பார்த்துட்டு அபூ தாலிப் சொல்லுவாங்க, சகோதரர் மகனே, நீ விரும்பியதை செஞ்சுக்க, அல்லாஹுவின் மீது ஆணையா உண்மை நான் யார்கிட்டையுமே ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ தாலிப் உறுதியளிச்சிருவாங்க. இப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் போய்கிட்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அபூ தாலிப்கிட்டையும் வந்து ஏதாவது ஒரு முறையீடை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள்களை ருக்கையா, உம்மு குல்சுமை, அபூ லஹபுனுடைய மகன்கள் உத்துபா, உதைபாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரச்சாரத்தை தொடங்கின உடனே அபூ லஹபு தன் மகள்களை விவாகரத்து செய்ய சொல்லி ஏவிடுறான். உடனே அவர்களும் விவாகரத்து செஞ்சிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரண்டாவது மகனான அப்துல்லா சிறு வயசுலேயே மரணம் அடைஞ்சிருவார். அப்போ அபூ லஹபு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுவான். முகமது சந்ததியற்றவர் அப்படின்னு என்ன செய்வான், சொல்லுவான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் அப்படிங்கிற அந்த சூறாவை இறக்கி வைப்பான். இப்படியே போகுது வாழ்க்கையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சில சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பலவிதமான இடையூறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, இஸ்லாமிய பிரச்சாரத்தை பெருக்குவதற்கு ஒரு 2 விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஒன்று, அழைப்பு பணிக்கு மையமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறது, முஸ்லீம்களை ஹபஷாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது. இப்போ அர்கம்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீடு சஃபா மலைக்கு பின்னாடி இருந்துச்சு. அது ஒரு பாதுகாப்பான இடமா இருந்துச்சு. அதனால் அல்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டில் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரங்களை பேசுகிறது, குர்ஆனை கற்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி நுபுவத்து கிடைத்த அந்த 4ஆம் ஆண்டு மக்களை ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஹபஷா அங்கே இருக்கக்கூடிய மன்னர் அங்கே இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் தரமாட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. அதன் காரணமாக ஹபஷாவுக்கு மக்களை அனுப்பிச்சி வச்சாங்க. சஹாபாக்கள்லாம் அங்கே போனாங்க. அங்கே போய் இருக்கையில் மக்காவாசிகள் பார்க்குறாங்க, இவங்க தீனுடைய பிரச்சாரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இடையூறு ஏற்படுறதுனால மக்களெல்லாம் ஹபஷாவுக்கு போயிட்டாங்கன்னு அங்கே போய் அந்த மன்னன்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, இவங்களை இங்கே தக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மன்னன் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு மக்காவாசிகளினுடைய அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்றாரு. அவர்களை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு அவர் ஏற்பாடும் செஞ்சிட்றார். இப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சுருக்கக்கூடிய அந்த மக்களை திருப்பியும் நம்ம ஊருக்கு கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நபியை கொன்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியெலாம் எடுக்கிறாங்க. ஒரு தடவை அபூ லஹப் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் போய் தொழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ அவருடைய பிடரியை போய் உக்பா இப்னு அபி முஈத் ரொம்ப அழுத்தமாக மிதிச்சிருவான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களே பிரிங்கிரும். இப்படிப்பட்ட துன்பத்தெல்லாம் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஒட்டக குடல், ஆட்டுடைய கழிவுகள் இதெல்லாம் கொண்டு போய் அவங்க மேலே போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட இந்த துன்பங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அபூ லஹப் என்ன செஞ்சிருவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை துன்பப்படுத்திடுவான். அதனால் கல்லை கொண்டு எரிஞ்சிருவான். அவங்க மண்டையில் காயம் ஏற்பட்டுரும். இப்போ ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு வேட்டைக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு அடிமை என்ன செய்வாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சகோதரரின் மகனை காயப்படுத்திட்டாரு அபூ லஹப் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் அந்த மக்கால அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கூடியிருப்பாங்க. என் சகோதரருடைய மகனை அடித்தது யாருன்னு சொல்லி அபூ ஜஹலை அடிச்சிருவாங்க. அப்போ அபூ ஜஹலுக்கும் காயம் ஏற்பட்டுரும். இப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடிடுவாங்க. இப்போ அபூ ஜஹலும் ஹம்ஸாவை விட்டுருங்க, நான் அவருடைய சகோதரர் மகனுக்கு துன்பம் கொடுத்ததுனால தான் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ நானும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறேன், என்னைய அடி பார்க்கலான்னு சொல்லி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீரமாக என்ன செஞ்சுருவாங்க, அங்கே சண்டை போட முயற்சி செய்வாங்க. இப்போ இப்படித்தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது முஸ்லீம்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு வீரர், முக்கியமான ஆள், அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்திற்கு வந்த ஒரு 3 நாட்கள் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நுபுவத்தினுடைய 6ஆம் ஆண்டு துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எடுத்த உடனே அவங்க வரலை. அவங்களுடைய உள்ளத்துலையும் அவருக்கு பேரே ஃபாரூக். அது ஃபாரூக்குன்னு காரணம் வந்தது வேறன்னு சொன்னாலும் அவங்களுடைய சிந்தனையில் இப்படி ஒரு இருந்துச்சு, எது சரி எது உண்மை, நம்மளுடைய முன்னோர்கள் சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே இதுவா, இல்லை முஹம்மது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே இதுவா அப்படிங்கிற ஒரு விதமான சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த முன்னோர்களுடைய அந்த விஷயத்தில் தீனுடைய அந்த சிலைகளை வணங்குறது அது மாதிரியான அந்த விஷயங்களில் அவர் ரொம்ப மூர்க்கமாக இருப்பார், ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதே நேரத்தில் நபியை பின்பற்றி சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக, அதே நேரத்தில் ஆழமாக நபியை நேசிக்கிறத பார்த்தும் ஆச்சரியப்படுவார். இப்படி 2 விதமான சூழ்நிலைகளையும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்றதுக்காகத்தான் தயாராகுவாங்க, நான் கொல்றேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அங்கே சொல்லப்படும், உங்கள் சகோதரியே இஸ்லாத்துக்கு வந்துட்டா நீங்கள் என்ன நபியை போய் கொல்ல போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வருவாங்க. தாஹாவுடைய அத்தியாயங்களை அவர்களுடைய சகோதரி ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில்
இஸ்லாத்தின் மீது உண்டான ஒரு இனம் புரியாத ஒரு நேசம் இருந்துச்சு. முன்னோர்களினுடைய அந்த வழிமுறையில் இருந்த சில சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் சரியில்லைங்கிற மாதிரியான சிந்தனையும் இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை போட்டான். அல்லாஹுவின் மீது உண்டான அந்த நேசத்தை போட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்த உடனே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இணை வைப்பாளர்களுக்கு இது ரொம்ப கவலையாயிருச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு ஃபாரூக்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, நான் 3 நாட்களுக்கு முன்னால் எனக்கு 3 நாட்களுக்கு முன்னால் தான் ஹம்சா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதற்கு பின்பு நான் முஸ்லீமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் முஸ்லீமான உடனே அல்லாஹ்வின் தூதரே, நாம் இருந்தாலும் இறந்தாலும் வாழ்ந்தாலும் உண்மையின் பக்கம் தானே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் அப்படின்னு சொன்னாங்க. என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணை, நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிறகு மீண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, அப்போனா நாம் ஏன் மறைஞ்சு செயல்படணும்? உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக வெளிப்படையாக சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லியே ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ தான் இவர்களுக்கு ஃபாரூக் நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டுபவர், ஹக்கை வெளிக்கொண்டு வந்தவர் அப்படிங்கிறதுனால ஃபாரூக்குன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படும். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததன் காரணமாக உண்மையிலேயே ரொம்ப இஸ்லாமியர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாயிருச்சு. இப்படி இஸ்லாமியர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த ஏகத்துவ கொள்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்குது. அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டுறான். எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இந்த இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி அதற்கு முழுமையான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் இன்னும் அவர்களுடன் இருந்தவர்களையும் ஊர் ஒதுக்கம் செய்வது, ஷுஅபே அபி தாலிபில் எந்த ஒரு தொடர்பும் அவங்கள்ட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையாருடைய திருமண உறவு வச்சுக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பழகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்களுக்கு கருணை காட்டக்கூடாது, ஹாஷிம் கிளையாறுகள்கிட்ட சமரச பேச்சே எந்த செயலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முஹம்மதை அவங்க நம்மள்கிட்ட கொடுத்துட்டா தான் இதெல்லாம் நம்ம செய்யணும், முகமதை நம்மள்கிட்ட ஒப்படைக்கலைன்னு சொன்னால் இவர்களுக்கு எந்த தொடர்புமே வேண்டான்னு சொல்லி நபியினுடைய குடும்பத்தார்களிடத்திலும் சஹாபாக்கள்கிட்டையும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் ஒதுக்கம் செய்து வைக்கப்படுகிறார்கள். இந்த உடன்படிக்கை காபால தொங்கவிடப்படுது. ஹாஷிம் அப்துல் முத்தலிப் கிளையார்கிட்ட அபூலஹபை தவிர என்னைய நிராகரிப்பவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் என அனைவரும் அபூ தாலிப் கணவாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். இது நுபுவத்து கிடைத்த 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் தலைப்பிறையில் நடக்குது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எல்லா மக்களும் ஊர் ஒதுக்கம் செய்யப்பட்டதுனால ரொம்ப சிரமத்தில் இருந்தார். ரொம்ப அவர் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளானாங்க. ஆனால் 2-3 ஆண்டுகள் இப்படியே ஓடுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்து வெறுத்துட்டு வந்தாங்க. இந்த பத்திரத்தை எப்படியாவது கிழிச்சு போட்டுறணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. இப்போ 10ஆவது ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் தான் அந்த பத்திரமே என்ன செஞ்சிருச்சு, அது கரையான் அரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஷுஅபே அபி தாலிப் ஊர் ஒதுக்கம்ங்கிறது ஒரு முடிவுக்கு வருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அபூ தாலிபுக்கு நோய் வந்து நபுவத்துடைய அந்த 10ஆம் ஆண்டு ரஜபு மாதத்தில் ரஜபு மாதத்தில் ஷுஅபே அபி தாலிபிலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்த ஒரு 6 மாதத்தில் மரணம் ஆயிடுறாங்க. சிலர் அவங்க ரமலான் மாதத்துலையும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மரணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி மரணமானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நபிக்கு 2 கைகளாக இருந்த 2 கண்களாக இருந்த அபூ தாலிபும் மரணம் அடைஞ்சிட்றாங்க. அதனைத் தொடர்ந்து கதீஜா நாயகியும் மரணம் அடைஞ்சிட்றாங்க. இப்போ ரொம்ப கவலையாயிருது, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க.
இரு கண்களாக இருந்த 2 பேருமே மரணம் அடைஞ்சதுனால அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன், கவலையாண்டுனே அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அன்றைய காலத்தில் ஹிஜ்ரியினுடைய அந்த வருடப்பிறப்பு அந்த கணக்குகள்லாம் இல்லை. இப்போ வருடத்தை கணக்கிறதுக்கு யானையாண்டு, அதே மாதிரி இது கவலையாண்டு அப்படின்னு அறியப்படுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேற்றுவதற்காக, மனசில் நிம்மதியை கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடு செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் அது என்ன ஏற்பாடுங்கிறத அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவியினுடைய வாழ்க்கையை அறிந்து நமது வாழ்வையும் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.